எப்படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தின் சூழ்நிலை பெரிதாக தோன்றினாலும், போராட்டங்கள் பெரிதாக இருக்கும் தோன்றினாலும், நம்ம ஆண்டவர் பேர்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். மோசே வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கடைசியாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னாகும் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி 2ஆம் வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் அப்படி என்றார். அப்போ 12 கோத்திரத்தில் நீ என்ன பண்ணு, இப்போ கானான் தேசத்துக்கு முன்பாக நீ நிற்கிறாய், உன்னை இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். கொடுப்பதற்கு முன்பாக ஒரு டெஸ்ட். இந்த 12 கோத்திரத்தில் ஒரு லீடர் யாரு, முக்கியமான ஆட்கள், லீடர்கள். அவங்க பாருங்க, நல்லா வளர்ந்தவர்கள், தலைவரோடு இருந்தவர்கள், மோசையோடு இருந்தவர்கள், மோசே கர்த்தரோடு பேசு அற்புதங்களை நடத்துகிற போது கண்ணால பார்த்தவர்கள். அவர் எப்படி நடக்கிறார், ஆண்டவர் எப்படி மற்ற ஜனங்களை காட்டிலும் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார், அந்த அற்புதத்தை மோசே எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை கூட இருந்து பார்த்தவர்கள். அந்த 12 தலைவர்களை அனுப்பு அப்படி என்கிறார். 12 பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 12 பேருக்கும் ஒரே விதமான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த 12 பேர் போய் என்ன பண்றாங்களாம், கானான் தேசத்துக்குள்ள போகிறார்களாம். அவர்கள் 13:25 என்னாகமம், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அப்போ அவர்கள் பார்த்துட்டு வந்துட்டு ரிப்போர்ட் சொல்றாங்க. இப்போது என்ன சொல்றாங்க என்றால் 26ஆம் வசனம், அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் என்பவரிடத்திலும் அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாம் சுற்றி பார்க்கிறாங்க. என்ன பார்த்துட்டு அங்கிருந்து கொண்டு வந்த கனிகளை எல்லாம் அனுப்புகிறார்கள், காட்டுகிறார்கள். 26ஆம் வசனம் 13:27 என்னாகும், அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இதோ இதனுடைய கனி. நல்ல கரெக்டு தான். கர்த்தர் சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிறது, பசுமையான தேசம், கர்த்தர் ஆசீர்வாதமான தேசத்தை தான் சொன்னது போல அப்படிதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் குறிப்பாக சுற்றி காட்ட விரும்புகிறேன். 28ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இதில் 12 பேர்கள் போனார்கள். 12 பேர் வந்தவர்களே 10 பேருடைய ரிப்போர்ட் இது. 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அது சரியான ஒரு ரிப்போர்ட், உண்மைதான். அது பட்டணங்கள் அரணிப்பானவைகள் பெரியவைகளுமா இருக்கிறது, பெரிய பெரிய பட்டணங்கள், உண்மையான ரிப்போர்ட். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அப்படி என்றார்கள். ஏனாக்கின் குமாரர் என்றால் அரக்கர்கள், 6 விரல்களை கைகளிலும் கால்களிலும் உடையவர்கள், உயரமானவர்கள், ராட்சசர்கள், முரடானவர்கள், மூர்க்கமானவர்கள், பயங்கர ஆர்டினரி மனுஷன் இல்லை. இந்த மனிதர்கள் பார்த்துட்டு வந்த இஸ்ரவேல் தலைவர்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை, இவங்களை காட்டிலும் பலவான்கள். கர்த்தர் காட்டுறார், நீ போய் பாருன்னு சொன்னது வெறும் கனிக்காக மாத்திரம் இல்லை, நல்லா கவனிக்கணும். இங்க நல்ல பாலுந்தேனு ஓடும் தேசத்தை மாத்திரம் காட்ட அனுப்பல, இப்படிப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளை, பெரிய பெரிய அரக்கர்களை அவர் கண்புக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். பாரு, நீ சந்திக்க போகிற பிரச்சனை, நீ சந்திக்க போகிற பிரச்சனையை பார், அதற்கு மேல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனை பார். முதல்ல நமக்கு பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போகிறோம். பிரச்சனைகள் வந்தவுடன் என்ன பண்றோம்னா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதுங்க பாஸ்டர், ஏன் பிரச்சனை நீ மேரேஜ் பண்ணா உனக்கு தெரியும். யாராவது ஆவிக்குரிய வாழ்க்கையில திருமணம் ஆகாதவர்கள் ஆலோசனை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மேரேஜ் ஆனவங்களுக்கு, நீ மேரேஜ் பண்ணா உனக்கு தெரியும், நீ பிள்ளை பெற்றால் எனக்கு தெரியும், என் பிரச்சனை உன் பிரச்சனை இல்லை உனக்கு தெரியாது. அதான் அவங்க பார்த்தாங்க. ஆனாலும் பல பட்டணங்கள் நல்லா தான் இருக்கிறது, ஆனாலும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், என் பிரச்சனை பெரிய பிரச்சனை, பெருசா இருக்குது அங்க இருக்கிறவங்கலாம். ஆமா, கம்பேர் பண்றாங்க. பாருங்களேன், உண்மையாக அங்க இருக்கிற மனிதர்கள் பெரிய மனிதர்கள், அரக்கர்கள் தான். கம்பேர் பண்றாங்க. நாங்களோ இங்க என்ன சொல்றாங்களா, நாங்களோ சின்னவர்களாக இருக்கிறோம், நம்மால் அது ஜெயித்து கொள்ள முடியாது. கம்பேர் பண்றாங்க. யாரோட? இவங்களோட. யாரோட நீ கம்பேர் பண்ணணும்? உங்களுடைய பிரச்சனைகளை யாரை வைத்து நீங்க பார்க்கணும்?
உங்கள் கண்களினால் அல்ல, மற்ற மனிதர்கள் பார்ப்பது போல அல்ல. அவங்களால் அதை சாதிக்க முடியாது, அவர்களால் அதை தப்பித்துக் கொள்ள வர முடியாது. அவங்க பிரச்சனைகளை அப்படித்தான் உலகத்தார் பார்ப்பார்கள். தேவ பிள்ளையே, தேவன் தனக்கு, அதான் நான் முன்பாகவே நான் சொன்னேன், தனக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்த பண்ணினவர்களை கண்கள் காத. தேவன் ஆவியாய் இருப்பதனால நீ மாம்ச பிரகாரமாக பிரச்சனைகளை நோக்கினால் உனக்கு அப்படிதான் தெரியும். யாரோட கம்பேர் பண்ணுகிறாய்? தேவனோடு பிரச்சனையை கம்பேர் பண்ணுகிறாயா? அந்த அரக்கர்கள் பெரியவர்கள், அப்போ உன்னுடைய தேவன் எங்கே? அவர் தேவனோடு கம்பேர் பண்ணணும். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர். அவர்கள் அவரோடு கம்பேர் பண்றாங்க, அவரோடு வருகிற தேவனை மறந்து போயிட்டாங்க. நம்ம பிரச்சனைகளை அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள யார் இருக்கிறாரு? அதான் ஆவியில நடக்கல, மாம்சமாய் நடக்கிறது. ஐயோ, எனக்கு இந்த பிரச்சனையா? இவர் மாறுவாரா? இது நடக்குமா? இது விடுதலை ஆகுமா? இது நடக்குமா? அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, நம்முடைய கண்கள், நம்முடைய பலம், நம்முடைய ஞானத்தை வைத்து கம்பேர். உன்னோடு இருக்கிறவர் யார்? நீ ஆராதிக்கிற தேவன் யார்? நீ உன்னை அழைத்தவர் யார் என்பதை கர்த்தரோடு பிரச்சனைகளை கம்பேர் பண்ணாம